அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹெல்த் டிப்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், அதாவது பெண்கள் வந்து முடி வளரலன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கருவேப்பிலை சாப்பிடவே மாட்டாங்க. சாதத்துலேயோ அந்த குழம்புலையோ தாளிக்கிற அந்த கருவேப்பிலையை தூக்கி தூர போடுவாங்க. கருவேப்பிலை டெய்லி ஒரு கைப்பிடி அளவாவது சாப்பிடணும். அது வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கும். ரொம்ப நல்லது, நமக்கு முடி வளர்கிறதுக்கு ரொம்ப நல்லது. அதுமாதிரி கண்ணுக்கும் நல்லது. கேரட் டெய்லி ஒன்று சாப்பிட்லாம் முடி வளர்கிறதுக்கு. அப்புறம் நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக லேடிஸ் எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலே அந்த முடி வளரும், முடி உதிராமல் இருக்கும். அதேமாதிரி ஷாம்பு நிறைய போடுறாங்க. எனக்கே ஃபஸ்ட்டு வந்து ஷாம்பை எப்படி போடணும்னு தெரியாது. காலேஜ் படிக்கும்போதெல்லாம் அப்படியே எடுத்து அப்படியே அதை ஃபுல்லாக திக்காக இருக்கும், அதை அப்படியே உச்சந்தலையில் தேய்ச்சே குளிச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் சொன்னாங்க, அந்த பிள்ளைங்களாம் சொல்லும், ஒரு தண்ணியில் ஒரு கொஞ்சம் சாம்பை கலந்து அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம வந்து அந்த முடியை அலசணும். ஆனால் டைரெக்டாக ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கும்போது அந்த ஷாம்பு போச்சுன்னா அந்த கெமிக்கல் போய் நம்ம முடி ரொம்ப உதிர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அப்புறம் எல்லாம் முடி உதிர்ந்த பிறகு அதை நம்ம பாதுகாத்து என்ன செய்ய, அது இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியாது. நிறைய நெல்லிக்காய் சாப்பிடணும். என் பையனுக்கு ஒரு சார் வந்து டியூஷன் எடுத்தாங்க, சயின்ஸு. அந்த சாருக்கு முடி நல்லா இருக்கும் 50 வயசுக்கு மேலே. அப்போ என்ன சார் எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அவங்க சொன்னது, டெய்லி நான் ஒரு 2 நெல்லிக்காயாவது காட்டு நெல்லிக்காய் சாப்பிட்ருவேன் மேடம், எங்கே வேணுனாலும் கிடச்சிரும் எனக்கு. டெய்லி ரெகுலராக இப்போ ஒரு 50 வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கேன், எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்துன்னு சொன்னாங்க. அதுமாதிரி நான் இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணுக்குமே முடி ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து அடர்த்தியாகவும் இருந்தது. மேலேருந்து கீழே வரைக்கும் அதோடய டென்சிட்டி வந்து ஒரே அளவாக இருந்தது. சிலருக்கு வந்து மேலே நல்லா திக்காக இருக்கும், கீழே வர வர அப்படி சூம்பி போய் இருக்கும் முடி. அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஷைனிங்காகவும் இருந்தது. அப்போ அந்த பொண்ணுகிட்ட போய் வாலண்டரியாக பேச்சு கொடுத்து, எங்கே போகிறீங்க என்ன ஏதுன்னு கேட்டு, என்னம்மா முடிக்கு ஏதாவது ஹேர் ஆயில் தைக்கிங்களான்னா, இல்லை நான் கருவேப்பிலை எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நல்ல சவைச்சி சாப்பிட்ருவேன், மென்று சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொன்னிச்சு. ஆச்சரியமாக இருந்தது. அதை எதையுமே நம்ம வந்து ரெகுலராக பண்ணுறதில்ல. ஒரு வாரம் எடுப்போம், அப்புறம் பேசாமல் விட்டுருவோம். அதுமாதிரி எங்கள் அத்தை ஒருத்தவங்களுக்கு வந்து முடி நரைக்கவே இல்லை. அவங்க சாகிற வரைக்கும் நரைக்கவே இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஷாம்பு சோப்பு அது போட்டதே இல்லை தலைக்கு. ஃபுல்லாகவே சீயக்காய் தான் போடுவாங்க. அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது பழைய மாதிரி சீயக்காய் இல்லை, நம்மளே வந்து திரிச்சிடலாம். சிறுபயிறு, வெந்தயம், அந்த பூந்தி கொட்டை, அதில் கொஞ்சம் நுரை வரும். அப்புறம் சீயக்காய் எல்லாம் வாங்கி, ஆவாரம்பூ, அந்த செம்பருத்தி இலை, மருதாணி இலை இதெல்லாம் போட்டு காய வச்சு நல்லா திரித்து பவுட்ராக்கிட்டு, சின்ன பிறந்த குழந்தையிலேருந்தே நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிட்டே வந்து அந்த பிள்ளைங்களுக்கு முடியும் நல்லாயிருக்கும், இதாக இருக்கும். அதுமாதிரி மருதாணியை தலைக்கு தேய்க்கலாம். தலைக்கு தேய்ச்சா முடி நல்லா அடர்த்தியாக இருக்கும். சிலருக்கு வந்து சைனஸ் வந்துடும், ஒத்துக்கிடாது. அதனால் அவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வேணால் வச்சுட்டு அப்புறம் குளிச்சிடலாம். இப்போ வந்து டை அடிக்காங்க, ஹேர் டை வந்து ரொம்ப கெமிக்கல். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரியா? நன்றி, வணக்கம்.